உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்க்னால் கலந்து விடுங்க, லம்ஸ் இல்லாத மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க. இதில் தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தோசை ஊற்றுற பதம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது பக்குவம். இப்போ நம்ம ஒரு பேன் ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வாழைப்பழ தோசை தயாராகிடுச்சு. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இதில் ஃபைனலாக வந்து நம்ம ஹனி ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெசிபி உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள்.